ஐ எம் அஃப்ரைட், ஐ ஃபீல் அஃப்ரைட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாமா? ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபீல் அஃப்ரைட் அப்படின்னா நான் பயமாக உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஐ எம் அஃப்ரைட் அப்படின்றது நார்மல் கேஷுவல் கான்வர்சேஷனில் நம்ம அதை கேஷுவலாக கன்வே பண்ணலாம். ஆனால் ஐ ஃபீல் அஃப்ரைட் அப்படின்றது உங்களுடைய டீப் எமோஷன், உங்களுக்கு ரொம்ப பயமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்களுடைய எமோஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் ஐ ஃபீல் அஃப்ரைட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஃபீல் அஃப்ரைட் அப்படின்னா நான் எனக்கு பயமாக உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ எம் அஃப்ரைட் to cook here after the fire accident. ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா எனக்கு இங்கே சமைக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ எம் அஃப்ரைட் டு குக் ஹியர் ஆஃப்டர் த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ ஃபீல் அஃப்ரைட் டு ஸ்டே அலோன் அட் நைட். இது என்னென்னா நைட் டைமில் தனியாக ஸ்டே பண்ண எனக்கு பயமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது பயமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஃபீல் அஃப்ரைட் டு ஸ்டே அலோன் அட் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, லெட்ஸ் see some more examples. I am afraid to speak in English with a stranger. Strangerனா unknown person. ஓகே, ஸோ unknown person கிட்ட இங்கிலீஷில் பேச எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது I am afraid to speak in English with a stranger அப்படின்னு சொல்லலாம். I am afraid to drive on highways. ஹைவேஸில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஹைவேஸில் ட்ரைவ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது I am afraid to drive on highways அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அஃப்ரைட் டு ஆஸ்க் ஹிம் கொஷின்ஸ். அவன்கிட்ட கொஷின் கேட்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் அஃப்ரைட் டு ஆஸ்க் ஹிம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அஃப்ரைட் டு ஸ்விம் இன் டீப் வாட்டர் ஆழமான வாட்டர் தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் அஃப்ரைட் டு ஸ்விம் இன் டீப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஃபீல் அஃப்ரைட் டு டாக் அபவுட் இட். அதை பற்றி பேசவே எனக்கு பயமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் அஃப்ரைட் டு டாக் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் அஃப்ரைட் டு ட்ரை நியூ திங்ஸ். அதாவது ஒரு புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கே நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் அஃப்ரைட் டு ட்ரை நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் அஃப்ரைட் டு டெல் தி ட்ரூத். உண்மையை சொல்லவே நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் அஃப்ரைட் டு டெல் தி ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் அஃப்ரைட் டு கோ வித் ஹிம். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் கூட போகவே நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் அஃப்ரைட் டு கோ வித் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஐ எம் அஃப்ரைட், ஐ ஃபீல் அஃப்ரைட் போத் ஆர் கரெக்ட். பட் ஆனால் நீங்கள் கன்வே பண்ணுற விதத்தில் தான் ஐ ஃபீல் யூஸ் பண்ணணுமா இல்லை ஐ எம் அஃப்ரைட்னு யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஐ எம் அஃப்ரைட், எனக்கு பயமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஐ ஃபீல் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். உங்களோட டீப் இமோஷனை எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் அஃப்ரைட்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இப்போது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு பயமாக இருக்கும் இல்லையா? ஸோ எந்த விஷயத்த செய்ய நீங்கள் பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எந்த விஷயத்த செய்ய நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ, இந்த ரெண்டும் ஐ எம் அஃப்ரைட், ஐ ஃபீல் அஃப்ரைட் இதை யூஸ் பண்ணி ஐ எம் அஃப்ரைட்ல ஒரு சென்டென்ஸ், ஐ ஃபீல் அஃப்ரைட்ல ஒரு சென்டென்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.